அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடந்து அவைகளை கை கொண்டு வரும்பொழுது நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகவும் நம்முடைய தலைமுறைகள் 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கத்துக்கு நம்முடைய தலைமுறை காக்கப்படுகிறது. நம்முடைய தலைமுறை அவருடைய இரக்கத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகையாலே நாம் அவரிடத்திலே அன்பு கூறுவோம். அவரிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து பலவிதமான தீங்குகளிலிருந்து, பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய நாமத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிக்கக்கூடிய தேவனாய் அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். நம் மீது இரக்கம் காண்பிக்கிற கர்த்தரை தேடுவோம். அவரிடத்திலே நான் அன்பு கூறுவோம். அவரிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக வாழ்வோம். கற்பனைகள் என்றால் என்ன? அவர் சொன்ன ஒவ்வொரு தீயான செயல்களிலிருந்து விடுதலை செய்து கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நம்மை காத்து கொள்வதே தேவனுடைய கற்பனைகளாக காணப்படுகிறது. பொறாமை கொள்ளாமலும், கோல் சொல்லாமலும், பொய் சொல்லாமலும், விபச்சாரம் செய்யாமலும், பிறர் பொருளை இச்சிக்காமலும், பிறர் மனைவியை அபகரித்து கொள்ளாமலும், தேவனையே இயேசு கிறிஸ்துவே தெய்வமாக கொண்டு வணங்குகிறவர்களாகவும், தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாகவும் இப்படி நாம் வாழ்ந்து வரும்பொழுது, இவைகளை நாம் கடைபிடித்து நம்ம வாழ்க்கையிலே நாம் கடந்து வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தலைமுறைகளை அவர் ஆசீர்வதித்து காக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை மகா பெரியது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் நமக்கு சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகையாலே அவர் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் கேட்டுக்கொண்ட இந்த கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக, அவருக்கு சாட்சியாக அவருடைய சன்னிதானத்தில் நிலைத்திருந்து பரிசுத்தமான வாழ்க்கையை அறிந்து அவைகளின்படி நடந்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய வம்சத்தை காத்துக்கொள்வோம். அப்படியா இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்த வாரம் முழுவதுமாய் அவர் மகிமையோடு வல்லமையோடு நம்மளை பாதுகாத்து வாரத்தின் கடைசி நாளை கூட ஆசீர்வாதத்தோடு கிருபையோடு அவருடைய தயவினாலே கடந்து வர செய்ய போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறதே அல்லாமல் வேறு ஒன்றும் அவருக்கு நாம் கொடுக்க போகிறதில்லை. தாழ்மை உள்ளவர்களாகவும் நன்றி இருதயம் உள்ளவர்களாகவும் அவருக்கு முன்பாக நாம் நடக்கும் பொழுது 1000 தலைமுறைகளையும் நாம் காக்கக்கூடியவர்களாக நிலைத்திருப்போம். அவரிடத்தில் இரக்கம் பெற்றவர்களாக நம்முடைய தலைமுறை வாழாடி வாழியாய் வாழ்ந்திருக்கும் என்பதில் நிச்சயம். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் உங்களோடு கூட இருந்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி இருதயத்தோடு அவரை துதித்து ஸ்தோத்தரித்து வணங்கி வருவோம்.
கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.